தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். ரயில்வே தேர்வு வாரியத்தினால நடத்தப்படக்கூடிய ரயில்வே உதவி லோகோ பைலட் தேர்வினுடைய இரண்டாவது சுற்று இன்று நடைபெறுவதா இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அந்த தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த தேர்வு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகே தமிழ்நாட்டில இருந்து 6000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் இந்த தேர்வு எழுதுறதுக்காக இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தள்ளி தேர்வு மையங்களை இந்த தேர்வு வாரியம் ஒதுக்கி இருந்துச்சு. இது குறித்து மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்ததன் பேர்ல சு வெங்கடேசன் எம்பி தேர்வு வாரியத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. அதுல மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலே நீங்க தேர்வு மையங்களை கொடுக்கணும், இவ்வளவு தூரம் தள்ளி மாணவர்களால எப்படி தேர்வு எழுத வர முடியும், இதுல நிறைய சிரமங்கள் இருக்கு அப்படின்னு அந்த கடிதத்திலையும் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா அதற்கு பதில் கடிதமா ரயில்வே தேர்வு வாரியத்திலிருந்து வந்த கடிதத்துல 6000 பேருக்கு தேர்வு மையங்களை எங்களால தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத பதில்களை அவங்க கொடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு இது குறித்து தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலையும் கோரிக்கை வச்சாங்க. ஆனா எதற்குமே இந்த ஒன்றிய அரசு செவி சாய்க்கவே கிடையாது. அதையும் மீறி இன்னைக்கு மாணவர்கள் இவ்வளவு தூரம் தாண்டி தேர்வு எழுதுறதுக்கு போனதுக்கு பிறகு கடைசி நிமிஷத்துல தொழில்நுட்ப கோளாறு காரணத்தினால நாங்க தேர்வை ரத்து செய்யறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஆர்ஆர்பியினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குற வகையில இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே இல்லாம, எந்த ஒரு யோசனையும் இல்லாம மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, இளைஞர்கள் அவ்வளவு தூரம் என்ன செய்வாங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஏனோ தானான்னு ஒரு தேர்வு நடத்தினதுடைய விளைவு தான் இன்னைக்கு இத்தனை மாணவர்கள், கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இவ்வளவு தூரம் கடந்து போய் தேர்வு எழுத முடியாம திரும்பி வர்றாங்க. அதுல எத்தனையோ பேர் ரொம்ப ஏழ்மையான பின்புலத்துல இருந்து வந்த மாணவர்கள் இருப்பாங்க. இதை எதையுமே யோசிக்காம இந்த ஒன்றிய அரசாங்கம் இப்படி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டது நிச்சயமா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். இந்தியாவிலேயே அதிக கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஒரு 6000 பேருக்கு தேர்வு மையங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ற ஒன்றிய அரசினுடைய பதில் தமிழ்நாட்டு மாணவர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. இது குறித்து சு வெங்கடேசன் எம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு தூரம் போய் தேர்வு எழுத முடியாம வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படின்னும், அடுத்த முறை இந்த தேர்வு அறிவிக்கும் போது அவர்களுக்கான தேர்வு மையத்தை தமிழ்நாட்டிலேயே வைக்கணும் அப்படின்னும் கோரிக்கை விடுத்திருக்காரு.